சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் நண்பனே, வந்திடு என் இயேசு உன்னை அழைக்கின்றார். மனிதன் உன்னை கைவிடுவான், இயேசு கைவிடா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நான் உங்களுக்கு ஒரு உயிருள்ள சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். எங்க அக்காவுக்கு இதயத்துல அடைப்பு இருந்ததுனால டாக்டர் திருமணமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதுதான் எங்க அக்காவுடைய முதல் குழந்தை பையன், பேர் ஏசையா என்கிற விக்னேஷ். ரெண்டாவது குழந்தை பொண்ணு, பேர் சாதனா என்கிற கிரேஸ். ஆண்டவராகிய தேவன் ஒரு குழந்தைக்கு 2 குழந்தை கொடுத்தாரு. இது எங்க மாமா இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள போறாங்க. காரணம் இந்த சாட்சி நீங்க கேளுங்க. நாங்க இந்த எடகுப்பு கிராமத்துக்கு எடகுப்பு கிராமத்துல நாங்க இயேசு கிறிஸ்துவ அறியாத குடும்பத்துல எனக்கு சுத்தமா இயேசுவை பத்தி சொன்னாவே பிடிக்காது. இயேசு கடவுளைன்னு சொல்லிட்டு மறுதளிச்சு பாருங்க. இந்த பைபிளை நான் கீழ்த்து போட்டேன் ஒரு காலத்துல, இது வேணாம் அப்படின்னு சொல்லி. எந்த பைபிளை வேணாலும் கேட்டு போடணுமோ நீங்க ஆண்டவருக்கு எடுத்து அநேகருக்கு போதிக்கும் வழியா என்னை வைத்தாரு. கூட பிறந்த அக்கா, இவங்க மூலமா தான் நான் இயேசு கிறிஸ்துவ அறிந்து போனேன். எங்க அக்காவுக்கு பாத்தீங்கன்னா இதயத்துல கொஞ்சம் பிரச்சனை. எங்க அக்கா சூக்கம் பண்ண வேலை செஞ்சிருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இதயத்துல அடைப்பு போல வந்துச்சு. எங்க டாக்டர் சொன்னாங்க இந்த அடைப்பு சரி பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நாங்களும் எவ்வளவு பிரியாசப்பட்டு சென்னையில போய் அவங்க ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ண பிறகு டாக்டர் சொன்னாங்க நீ கல்யாணம் பண்ணிக்காதம்மா. ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னாக்கா, விழுதுக்கு ப்ராப்ளம் இருக்குது. நீ கல்யாணம் ஆகி கர்ப்பத்தை சுமக்கும் போது அந்த கர்ப்பத்தை சுமக்கிற தன்மை இதயத்துக்கு கிடையாது, அதான் நீ கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லும் போது அப்ப எங்க அக்கா கண்ணீரோடு சொன்னாங்க, யாரா டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது அப்ப நான் ஒரு வாக்கு சொன்னேன், இயேசு கிறிஸ்து டாக்டர்களுக்கு தான் டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. அவரே சொல்லியிருக்கிறாரு, என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிச்சோம். அப்போ என் வாழ்க்கையில இப்படி இருக்குது, நான் உன்னை மறுதளிச்சணும், இந்த வேலைக்கு தீர்த்து போடலாம் தான் இந்த பிரச்சனை நான் தெரியல. நான் உன்னை ஏற்றுக்கிறேன். என் அக்கா கல்யாணி ஒரு குழந்தை குட்டியோடு இருந்தா அவங்க பெரிய சாட்சியா நிற்கிறேன். உங்க ஊழியத்தை நான் செய்யறேன், உங்க அறியாத மக்களுக்கு இந்த வார்த்தைகள் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொறுப்பு பண்ணேன். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டாரு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு, யோக அதிகாரத்துல இந்த ஒரு மசலுக்கு நிலை போட்டுனாரு. யோக 5ஆம் அதிகாரத்துல 8:9 ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களில் எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று யோக சொல்லுகிற அந்த வார்த்தையை நான் பார்த்தேன். தேவனிடத்துல போய் என் நியாயத்தை சொன்னா அவர் எண்ண முடியாத அதிசயங்களை அற்புதங்களை செய்வாரு என்ற ஒரு விசுவாச வார்த்தை யோக சொல்றதை பார்க்கணும். இந்த வார்த்தையின்படி நான் ஜெபிச்சேன், சொன்னேன் என் ஆண்டவர் ஏற்றுக்கோ, ஆண்டவர் ஏற்றுக்கோ, வாழ்க்கை எல்லாமே நலவை பண்ணுங்க. இந்த வார்த்தை எனக்கு கேட்கு. எங்க வீட்டுல எல்லாருமே சொன்னாங்க நீ இயேசு ஏற்றுக்காத அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்க அதெல்லாம் மீறி ஆண்டவருக்குள்ள வந்தோம். நாங்க வந்ததுனால எங்க குடும்பம் முழுவதும் கத்த ரட்சிக்க வந்தாங்க. சத்திய வேதம் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் மூலமா தேவனுடைய வார்த்தையை நான் மக்களுக்கு சொல்றேன். ஆனா எனக்கு இந்த பிரசன்ன பண்ணி ரொம்ப பிடிக்கும். அந்த ஆர்வம் குறைக்கி போகாதுன்னு சொல்லிட்டு சத்திய வேதம் யூடியூப் சேனல் மூலமா தேவனுடைய வார்த்தையை சொல்றோம். இங்க நெருப்புற சேனல் இருக்கிறாங்க முஸ்லீம், இங்க கத்தருக்காக நான் ஊழியம் பண்றேன். புரியுதுங்களா? எங்க அக்கா வயசுல திருமணமே பண்ணுவேன் டாக்டர் சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் திருமணம் பண்ண வச்சாரு. என் மாமாவை பத்தி பைபிள் சொல்லப்பட்டு பெருமை உதவுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமையா சொல்லல, ஆனா உண்மையாக சொல்றாரு. கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். எனக்கு அக்கா வீட்டுக்காரு அக்கா பாத்தீங்கன்னா ஆண்டவர் விசேஷமா கொடுத்தாரு. உனக்கு செயல்பாடிலும் எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் முன்மாதிரியா வைத்தார். அது மட்டும் இல்லாம ஆண்டவர் எங்க மாமா எல்லா விஷயத்துக்குமே படிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா இயேசுவை பத்தி சொல்லும் போது அப்போ நான் ஆண்டவர் அற்புதம் செஞ்சா நான் அவர் ஏத்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஆண்டவர் ஒரு குழந்தைக்கு 2 குழந்தை கொடுத்தாரு. முதல்ல ஆண் குழந்தை கொடுத்தாங்க. இந்த நாட்பண்டி ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொன்னாங்க. அதே போல ஆபரேஷன் எடுத்தாங்க. இதையும் கடவுள் என்ன பண்ணாரு, ஜீவனோட எங்க அக்காவை வைத்தாரு. 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணாதுமா பிச்சது வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்க விசுவாசத்துல ஜெபம் பண்ணி கர்த்தர் இதே செய்வாருன்னு நாங்க நினைச்சோம். இதுவும் ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுத்தாங்க. அந்த ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை கொடுத்தாரு. திருச்சி பாருங்களா, திருமணமே டாக்டர் சொன்னாங்க. ஆனா திருமணம் பண்ணி 1க்கு 2 குழந்தையா ஆண்டவர் கொடுத்தாரு.
நீ உயிருள்ள ஒரு பெரிய சாட்சியா கட்ட வைத்திருக்கிறார். மேற்கொண்டு என் அக்கா பேசுவாங்க. என் வாழ்க்கையில நடந்த விஷயம் என்ன வந்து போச்சு. 25 பேர் வந்து போனாங்க. கிட்டத்தட்ட எனக்கு மனசு ரொம்ப உடஞ்சு போச்சு. இனிமேல் பாக்கே வானா நான் இப்படியே கம்பெனி கேட்டு பேர் கஷ்டப்பட்டு என் காலத்தை ஓட்டிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். பாஸ்டர் அந்த நேரம் வந்து பார்த்து பேசுறேன். டாக்டர் சொன்னது மனுஷங்க சொன்னது நீ நம்புறியா? கடவுள் மேல இருக்கிறாரு, அவர் நினைச்சு கண்டிப்பா நீ நாஸ் பண்ணாரு, கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதே போல சரிங்க பாஸ்டர்னு சொல்லிட்டு நான் நாஸ்டால எடுத்துக்கிறேன் சொல்லி அடுத்த வாரமே வந்து இவர் வந்து எனக்கு பார்த்தாரு. எல்லாமே புரிஞ்சிச்சு. நான் கல்யாணம் பண்ணிக்கு முன்னாடியே நான் மனசுல எடுத்து எனக்கு வந்து உண்மையிலேயே எங்க அதிசயம் செய்தாரு. இந்த ஒரு கணவர் எனக்கு கொடுத்தது உண்மையிலேயே ஏசப்பா தான் நான் நன்றி சொல்லுவேன். எப்படி தெரியுமா பாக்குறேன், என் பெத்தவங்க நான் அந்த அளவுக்கு பாக்கல. இது என் கணவரையும் அளவுக்கு பாத்துக்கிறேன். ஆனா அது எல்லாமே எனக்கு ஏசப்பா செஞ்சுதான். முதல் குழந்தைக்கு ஒண்ணுமே பெத்து வரணும், ஏன் இப்படி கம்சி வரணும் எல்லாருமே எப்படி கருத்துக்கு நான் முடிச்சுக்கணும். அப்போ நான் என் உயிரை கூட போட்டோம், என் கணவருக்காக நான் இது கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். டாக்டர் எவ்வளவு புதிய சொன்னாங்க, எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டம், உயிரை காப்பாற்ற முடியாது, 2 ஏதாச்சும் ஒன்று நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெகுலர் ஹாஸ்பிட்டல் 1 மாசம் நான் இருந்தேன். முதல்ல குழந்தைக்கு நடக்க முடியாது, 1 மாசம் இருந்த குழந்தை பெற்றுக்கிட்டு. ஆனா எனக்கு வந்து எவ்வளவு புத்திமதி சொல்லி இன்னொரு வாட்டி நீ கம்சி ஆனாக்கா எனக்கு உயிராகவே இருக்க மாட்டேன், செத்தா போயிடுவேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா மணிக்கு ட்ரெயின் எடுத்து போவோம். 2 மாசமும் நல்லதான் இருந்துச்சு. எனக்கு பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் உங்களோட சுத்தம் ஏசப்பா, இது குடும்பத்தும் கொடுக்காதும் உங்களோட விருப்பம். நான் சாச்சா வந்து நிக்கணும், இதை கொண்டு நான் பெத்து எடுத்து என் கணவர் வச்சுக்க பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துன்னு பண்ணோம். அதே போல வந்து எனக்கு டாக்டர் பெரிய டாக்டர் எனக்கு எப்போ எடுத்து எல்லாம் பார்த்தாங்க. நான் ஜபம் பண்ணிக்கினே இருந்தேன். எனக்கு கனவுக்கும் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஜபம் நாங்க பண்ணோம். எனக்கு படிப்பு இல்ல, நானும் 8வது தான் படிச்சேன், என் கணவரும் 8வது தான் படிச்சேன். எங்க 2 பேருமே எதுவுமே தெரியாதுதான் இந்த அளவுக்கு நாங்க இருந்தோம். ஆண்டவர் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஜபம் மட்டும் நான் ஜபம் பண்ண, வீட்டுல கை வச்சு ஜபம் பண்ணேன். திங்கக்கிழமை நைட்டு நீங்க ஜபம் பண்ணணும். செவ்வாய்க்கிழமை நைட்டு நான் வெடிகால் போனேன். அவங்க வந்து எப்போ ஈஸி பெரிய டாக்டர் சொல்லுவாங்க, தெரியப்பா 50 காலத்துல என்ன நோக்கி போகுங்க, நான் ஒன்னும் வீடியோ பண்ணி எனக்கு நான் படிக்கலாம்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி டாக்டருக்கு பேசுறதுதான் நீங்க எனக்கு இந்த குழந்தை நான் பெற்று எடுக்கணும், அவருடைய உயிருக்கு வந்து கொல்ல முடியாது, என்னால என் உயிர் கூட போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனா பெரிய டாக்டர் தாங்கி கொடுக்க சக்தி இல்லை. குழந்தை வளர வளர அது சொல்ல முடியாது, இருந்தாலும் தாங்கி கொடுக்க சக்தி இருக்குமா அவனுக்கு, தாராளமா பெத்துக்கிட்டு நீ ஆபரேஷன் பண்ணிக்கணும், ஒரு வாட்டி ஆஞ்சா பண்ண. சரிங்க டாக்டர்னு சொன்னேன். செக்கப்புக்கு மாசம் வர சொன்னாங்க. மாசம் செக்கப்புக்கும் போனேன். அங்க இருந்துமே அவங்க 4 மாசம் போனேன். அப்புறம் 7ஆம் மாசம் வா, இந்த டைம்ல வராதுன்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் 7ஆம் மாசம் போனா அவங்க எப்படி நீங்க சொல்றாங்க, பயங்காட்டுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. நான் இது நாங்க 7ஆம் மாசம் முடிஞ்சு 9 ஸ்டார்ட் ஆகுது, டெலிவரிக்கு போறோம். எங்க அம்மாவும் என் கணவரும் மட்டும்தான் என் கூட இருக்கிறாங்க. தம்பியும் வர முடியாத சூழ்நிலை, அக்காவை கூப்பிட்டோம், அக்காவும் வர முடியாத சூழ்நிலை. எது இருந்தாலும் நான் ஆபரேஷன் பண்ணும்போதுதான் நான் வரேன் சொல்லிட்டாங்க. நான் மறுபடியும் யாரையும் கூப்பிட முடியல ஏசப்பா, எங்களுக்கு திக்கிறதுக்கு தெய்வம் தான் தோணும்னு சொன்னாங்க. எங்களுக்கு நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு வழி காட்டணும், உங்களை நம்பிதான் போறேன், 3 பேருமா போறோம், எனக்கு யாருமே இல்லை ஏசப்பான்னு சொல்லிட்டு நான் வேதனை போனேன். என் கணவரும் நானும் தவிப்புலாம் எப்படி அவங்க இவ்வளோதான் எங்களை இது பண்ணாங்க தெரியுமா. ஆனா எல்லாமே எனக்கு மாத்தி ஏசப்பா எனக்கு வந்து மறுபடியும் அங்க போய் நாங்க அட்மிட் ஆகிட்டோம். அதாவது ஒன்னொன்னு சொல்றாங்க, நீ உயிரோடு இருக்கிறதே கஷ்டம், இந்த இன்னொன்னு வாரம் நீ பெற்றுக்கு பாரியா, உன்னோட உனக்கு போதாதா, நீ இன்னொன்னு வாரம் கேக்குறியே, உங்க அறிவுக்குதா இல்லையான்னு டாக்டர் எங்களை திட்டுறாங்க. நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. என்னை பத்தி சகிச்சு ஏசப்பா நீங்க பார்த்து இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அங்க போய் ஒரு வாரம் மறுபடியும் அவங்க வந்து ஜிஹெச்சுக்கு போய் ஒப்பீனியன் வாங்கிடுவான்றாங்க ஆப்ரேஷன் பண்றதுக்கு. அப்படியே போனேன். 2 மாசம் நடக்கவே முடியல, என்னால நடக்கூட முடியல. ஆட்டோல போயிட்டு பஸ்ல போயிட்டு இப்படியே போயிட்டு அந்த மறுபடியும் ஒரு ஒப்பீனியன் வாங்கி வந்தோம். அங்க வாங்கி வந்து மறுபடியும் பெரிய டாக்டர் பார்த்து ஓகே சொன்னாதான்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பெரிய டாக்டர் வந்து பார்த்து எல்லாமே இதுல அதுன்னு எதுவுமே சொல்லுவாங்க. நான் நினைச்சு ரொம்ப பயந்தேன். ஆனா எனக்கு வந்து எல்லாமே சாதகமா எனக்கு முடிச்சாரு ஏசப்பா. நாளைக்கு ஆபரேஷன் அதான் போறேன் பாடான்னு சொன்ன. தம்பி வர முடியாத சூழ்நிலை, ஆனா அவன் முதல்ல வந்துட்டான். அந்த நேரத்துக்கு வந்து எனக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஏசப்பாவுடைய பசங்க மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தாங்க. என்ன அந்த அளவுக்கு பாதுகாச்சாரு ஏசப்பா.
எனக்கு பாஸ்டர் அம்மாவும் பாஸ்டரும் அந்த நேரம் வந்து ஜெபம் பண்ணாங்க. நான் மறுபடியும் வந்து இந்த உலகத்தை பாப்பனா இல்லையா, எல்லாரும் நான் பாப்பனா இல்லையா, என் கணவர் என் உட்கார வச்சுட்டு ஒரு வேலையுமே செய்யக்கூடாதுன்ட்டாங்க. உண்மையிலேயே சொன்ன மாதிரி எங்க ஹாஸ்பிட்டல்லையோ வீட்லயோ எங்க அம்மா வீட்டுல இருந்தா அந்த அளவுக்கு என்னை யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. என் கணவர் என்னை உட்கார வச்சு செஞ்சாங்க. அக்கம் பக்கம் எல்லாரும் ஒரு பொண்டாட்டி உட்கார வச்சு நீ செய்யலடா அப்படிலாம் கேட்டாங்க. பரவாயில்ல, 1000 பேர் 1000 கேட்கணும், எனக்கு என் பொண்டாட்டி முக்கியம், என் குழந்தைக்கோசம் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சேன். தண்ணி காய வச்சு எல்லாமே பார்த்தேன். என் கணவர் சாப்பாடு மட்டும்தான் செய்வேன், போட்டு சாப்பிட்டு என்னால் முடியாது, உட்காந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு கஷ்டப்பட்டேன். ஆனால் எல்லாமே நீ வயல கூட அந்த நேரத்துக்கு யாருமே எனக்கு ஜெபம் பண்ணுறது கூட யாரும் வரல, சொந்தம் வந்து யாருமே வரலையே. ஏசப்பா ஆப்ரேஷன் பண்ண போகும்போது கூட யாரும் வரலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தை ஏங்கினேன். அந்த நேரத்துக்கு வந்து பாஸ்டரும் வராங்க, ஜெபம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தம்பி சொன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு எதனா பிரச்சனை ஆகிடும், வெளியே வரமாட்டேன் அப்படின்னு தான் நினைச்சு எல்லாருமே கவலைப்பட்டாங்க. ஆனா அங்க போய் படுத்தது மட்டும்தான் எனக்கு தெரியும், குழந்தை எடுத்தது கூட எனக்கு தெரியாது. எல்லாருக்கும் வந்து சுகர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு வந்து பெரிய டாக்டரே சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணிடணும், குடும்ப கட்டுப்பாடும் பண்ணிடணும், அப்பதான் நீ உயிரோட இருக்க மாட்டோமா, குழந்தைய பிறந்த உடனே வந்து ஆப்ரேஷன் பண்றதுக்கு வந்துட்டாங்க. இந்த நிமிஷம் நான் வந்து போடணும், குழந்தை பெருசா ஆனா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நிமிஷமே எனக்கு ஜீவனை கொடுத்து ஆண்டவரே எனக்கு உயிரோட வச்சுக்கிறாரு. நீங்க நான் சாட்சி வந்து சொல்லணும், பெரிய சாட்சா நான் நிக்கணும், ஆண்டவரே என் கணவர் இது கொண்டு ரசிக்கப்படணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே போல என் ஆண்டவரே என் வார்த்தையை கேட்டாரு, வசனம் கொடுத்தாரு. நான் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என் கணவர் ரசிக்கப்பட்டாரு. எனக்காக ஜபம் பண்ணுவோம் எல்லாரும் போடாம போட்டுனாங்க. மாத்திரமல்ல 2 குழந்தைகளும் கரங்களை கொடுத்து ஜீவனுள்ள சாட்சியாக ஆண்டவரே சமூகத்துல கொண்டு வந்து சாட்சியாக இருந்த இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நீர் கொடுத்த குழந்தைகள் எல்லாம் நாமத்தில் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தருடைய நாமத்தில் மகிமைக்காக வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே மிகுவேல் என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணானவரே. இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்.